அம்மா 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 ஆண்டி அம்மா 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 அம்மா. என்னடா கௌதம், என்ன சந்தியா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சு அம்மா? என்னாச்சு? ஆமா கௌரி எங்கடா? கௌரிய என்னாச்சு? கௌரிக்கு என்னடா? கௌரிக்கு என்ன? என்ன சொல்லு, கௌரிக்கு என்ன? கௌரிய கௌரிக்கு என்ன? கௌரிய கௌரிய கௌரிக்கு என்னாச்சு? அம்மா கௌரிய. கௌதம் சொல்லுடா, கௌரிக்கு என்னாச்சு? கௌரிய ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டாமா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, கிரவுண்ட்ல நாங்க விளையாடிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தன் வேகமா ஓடி வந்தான். அவன் பின்னாடி அப்பாவும் துரத்திட்டு வந்தாரு. அப்பா கிட்ட இருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக பக்கத்துல நின்ன கௌரி கழுத்துல கத்திய வச்சு அப்பாவை மிரட்டினான். பக்கத்துல இருந்த பைக்ல கௌரிய தூக்கி உட்கார வச்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த இவளை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. ஐயோ ஐயோ கடவுளே, நீ மறுபடியும் உன் திருவிளையாடல ஆரம்பிச்சிட்டியா? கடவுளே, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவ எப்படி இருக்காளோ? ஐயோ, திரும்ப திரும்ப என் குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனை தரையே. கௌதம், எனக்கு கௌதம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, கௌரி எங்கங்க? கௌரி வரலையா? கௌரி எங்க? கௌரி வரல. இல்ல கனகு. இல்லையா? நீங்க கௌரிய தூக்கிட்டு போன அந்த கொலகார பாவிய ஃபாலோ பண்ணிட்டு போனதா இவன் சொன்னானே. இப்ப வெறுங்கையோட வந்து நிக்கிறீங்க. கௌரி எங்கங்க? கௌரி எங்க? அவன் கௌரியோட தப்பிச்சிட்டான். என்னது? தப்பிச்சிட்டானா? அப்போ அப்போ கௌரி அவங்கிட்ட தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? கௌரி நம்ம குழந்தைங்க, அவன் கொலகாரன் வேற சொல்றீங்க? அவனை நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கௌரிக்கு எதுவுமே ஆகாது. சீக்கிரமே அவனை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அவனை நீங்க பிடிங்க, பிடிக்காம போங்க. எனக்கு என் குழந்தை வேணும், எனக்கு என் குழந்தை வேணும், என் கௌரி வேணும். உனக்கு கௌரி எவ்வளவு முக்கியமோ அதை விட 2 கொலை பண்ணிட்டு தூக்கு தண்டனைக்காக காத்திருந்த அந்த கைதி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியம். 2 கொலை பண்ணவங்கிட்டயா என் குழந்தை மாட்டிருக்கா? ஐயோ கடவுளே, ஐயோ. போய் தண்ணி எடுத்து போடா. கணக்கு கணக்கு கணக்கு, சீக்கிரம் வாடா. கத்தாத, நிறுத்து.
என்னாச்சு? முள்ளு குத்திருச்சு. ஒண்ணு இரு சுமார். எந்திர. வா வா. போதும், என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. தொடாத, சொன்ன கேட்க மாட்டியா நீ? சத்தம் போடாத. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். உன்னை துரத்திட்டு வந்தாரே அவர்தான். அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு. என்னை விடு, என்னை விட்டுடு. நான் வர மாட்டேன். என்னை விடு. ஏய் கத்தாத. வேண்டாம், வேண்டாம். என்னை விடு, என்னை விடு. என்னை விடு, என்னை விடு, என்னை விடு. என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. நான் எங்க அப்பா கிட்ட போகணும். என்னை விட்டுடு. நான் வர மாட்டேன். என்னை விட்டுடு, என்னை விடு, என்னை விடு. என்னை விட்டுடு. நான் வர மாட்டேன். நான் உன் கூட வர மாட்டேன். என்னை விடு, என்னை விடு. வேண்டாம், என்னை விடு. நான் வர மாட்டேன். என்னை விடு, என்னை இறக்கி விடு. நான் வர மாட்டேன் உன் கூட. என்னை விடு. டேய், நான் சொல்றதை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சிச்சு. எல்லா வீட்லயும் போய் பேய் ஓட்டுற மாதிரி ஆறுமுக வீட்டு பேய விடிய விடிய ஓட்ட போறது இல்லை. போறோம், பேய கூப்பிடுறோம், அதனுடைய குலங்கோத்திரத்தை விசாரிக்கிறோம், அதனுடைய கோபதாபங்கள் என்னன்னு கேட்போம். முடிஞ்சா பைசல் பண்ணி பார்ப்போம். முடியலன்னு வச்சுக்கோ, பட்டைய கிளப்பிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறோம். ஓகேயா? வாங்க. வாங்கடா. என்ன இந்த லீ இங்கே வந்துட்டான்? இவனை விடக்கூடாது. நீதான் மந்திரவாதி மாயாவோ? நீதான் அந்த சீன களிமண் லீ ஸ்வாங்க. ஆணவமாக பேசுகிறாய். அத்துமீறி அநாகரிகமாக உள்ள நுழைஞ்சவங்கிட்ட அன்பாவா பேச முடியும்? ஆ, அனுமதி கேட்டு எனக்கு பழக்கமில்லை. பழக்கி கொடுப்பது எங்கள் பண்பாடு. கற்றுக்கொள்ள நான் ஒன்னும் கண்ணு குட்டி இல்லை. சண்டி குதிரையாக இருந்தாலும் என்னுடைய கண்ணசைவுக்கு அடி பணிந்தே ஆக வேண்டும். ஆ, விலங்குகள் அடிப்பணியலாம். வீண் பேச்சு. வந்த காரணம் என்ன? புரியல. அகில உலகையும் அண்ட சராசரங்களையும் என் மாந்திரீக சக்திகளுக்கு தீனிடப் போவதே நான் பிறந்த காரணம். உன் தமாஷுக்கெல்லாம் சிரிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அப்புறமா அப்போ 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 மாயா, மரியாதை முக்கியம். ஏய் குடுகுடுப்பை காரனை, என்னை என் சக்தி தெரியாமல் எதிர்க்க நினைக்கிறாய். என்னை அவமதிக்கிறாய். உன்னை சுட்டு சுண்ணாம்பாக்கி சுவற்றுக்கு வெள்ளை அடித்து விடுவேன். ஜாக்கிரதை. பகைவனா இருந்தாலும் என் வீடு தேடி வந்தவனை நான் கொல்றதில்லை. உயிருக்கு பயந்தவன் இல்லை இந்த லீ. ஆறுமுகம் வீட்டில் இருக்கிற பேய் நீ விரட்டக்கூடாது. நீ எச்சரிக்கைத்தானே இங்க வந்தேன். நான் அந்த பேயை வெட்டிட்டா உன்னால என்ன செய்ய முடியும்? உன் உடம்புல இருக்கிற உயிரை என்னால் எடுக்க முடியும். இந்த வெட்டி பேச்சு பந்தாலா என்கிட்ட வேணா. இடத்த காலி பண்ணு. பாப்பா. சரி, சக்தியை சோதிக்க பேயை பகடையாக்குவோம். ஓஹோ, போட்டியா? நான் அந்த பேயை விரட்டிட்டேன்னா நான் உனக்கு அடிமை. நல்ல பரிசு. நீ விரட்டாவிட்டால் அந்த கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை. மாயா, ஹாஸ்யமெல்லாம் வேண்டாம். பேயை உன்னால் விரட்ட முடியவில்லை என்றால் நீ எனக்கு அடிமையா இருக்கணும். சரி, உன் ஆசைப்படியே வச்சுக்கோ. இப்போதே உன் அடிமை வாழ்க்கை ஆரம்பமாகி விட்டது. உன் சுதந்திர வாழ்க்கை அஸ்தமனமாக போகுது. முதல்ல நீ கிளம்பு. வருகிறேன். சரி, பதட்டப்படாதீங்க. முதல்ல ஆறுமுக வீட்டுக்கு போய் அந்த பேயை விரட்டுவோம். அதுக்கப்புறம் அந்த லீ கதையை பார்ப்போம். வாங்க. வாங்க. என்னங்க, சொன்ன மாதிரி அந்த மந்திரவாதி மாயா வந்துருவாரா? அவரை கூட்டு வர்றது ஆரம்பிச்சாச்சு. இன்னும் அவன் சந்தேகம் தீரல. கவலைப்படாத, மாயா வரத்தான் போறாரு, பேயை விரட்டத்தான் போறாரு.
வாங்க சாமி. வாங்க சாமி. எப்படி இருக்க? இவங்க என் மனைவி வணக்கம். சிந்தாமணி. வணக்கம் சாமி. வணக்கம் நல்லா சாமி. இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன ஆறுமுகம், நான் சொன்ன மாதிரி ஏற்பாடுலாம் பக்காவா பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சாமி. வாங்க உள்ள வந்து பாருங்க. டேய் வாங்கடா. வாங்க சாமி. ஆறுமுகம், சாமி நான் நினைச்சதை விட ரொம்ப அழகா சிறப்பா பண்ணிருக்கேன். உங்க ஆசீர்வாதம். நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த வீட்டை ஆட்டி படைக்கிற அந்த பேய விரட்டுறேன். மயானமா இருக்கிற இந்த வீட்டை மங்களகரமா மாத்துறேன். நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த நன்றியை நாங்க 7 ஜென்மத்துக்கும் மறக்கவே மாட்டோம் சாமி. நீங்க 7 ஜென்மத்துக்கும் எனக்கு நன்றி விசுவாசமா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பேய விரட்ட இங்க வரல. என் வீட்டுக்கே வந்து நீ அந்த பேய விரட்டக்கூடாது, அப்படி நீ அந்த பேய விரட்டலனா எனக்கு நீ அடிமை அப்படின்னு கொக்கரிச்சானே அந்த குடுவில குச்சி சொருகுன சீன மந்திரவாதி, அவன் கொட்டத்தை அடக்கி அவனை நான் அடிமையாக்கணும். அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அவன் கேட்ட 50 லட்சத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக அந்த லீ இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கானா? ஆமா, சரி, நீங்கெல்லாம் வெளியேறுங்க. நான் பூஜையை ஆரம்பிக்கணும். அந்த பேயை விரட்டிட்டு உங்களை வந்து நான் அங்க மீட் பண்றேன். போங்க, சரிங்க சாமி. போங்க. வாங்க. வாங்க. என்னங்க, இவங்கள பார்க்க விசித்திரமா இருக்காங்களே, இவங்க பேய விரட்டிடுவாங்களா? சித்திரக்குள்ளர்கள் பார்க்க விசித்திரமா தான் இருப்பாங்க. இப்படி விசித்திரமா இருக்கிறதுனால தான் வித்தியாசமான வேலைகளை அவங்களால செய்ய முடியுது. மாயா, யாகத்தை ஆரம்பித்து விட்டாயா? மகிழ்ச்சி. ஆனால் உன்னாலே பேயை விரட்ட முடியாது. விரட்டவும் நான் விடமாட்டேன். ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம். சுய் உய் சுய்மா, சுய் உய் கொய்மா, சுய் உய் சுய்மா, சுய் உய் கொய்மா. ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம். யாம் யாம் சிஞ்சோமி. ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம், ஓம் ரீம் ரீம். சுய் உய் சுய்மா, சுய் உய் கொய்மா, சுய் உய் சுய்மா, கொய்மா சுய்மா, சுய்மா கொய்மா சு. ஓம் ரீம் ரீம், 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 ஓம் ரீம். டேய், என்னடா மந்திரம் சொல்லும்போது குறுக்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு? மந்திரவாதி மாயா, என்னை எதற்காக அழைத்தாய்? எனக்கு பொழுது போகல, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம்னு பேச்சு துணைக்கு அழைச்சேன். இந்த வேடிக்கை பேச்செல்லாம் என்னிடம் வேண்டாம். சரி, நான் சீரியஸாவே பேசுறேன். நீ இந்த விட்டு போயிடு. போகலைன்னா என்ன செய்வ? என்ன செய்வியா? நான் வாயால சொல்ல மாட்டேன். இப்ப பார். Yeah!